அல்லேலூயா. இந்த புதிய மாதத்திலும் ஆண்டவர் நமக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தார். காலையிலே இந்த அதிகாலை வாக்குத்தத்த ஆராதனையிலே அவைகளை பேசினோம். சகரியா தீர்க்கதரிசன புத்தகம் 2ஆம் அதிகாரம் 10வது வசனம். சீயோன் குமாரத்தியே, கம்பீரித்து பாடு, இதோ நான் வந்து உன் நடுவில் வாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வேத வசனம் சொல்லுகிறது, தேவன் தம்முடைய ஜனங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிற போது ஆண்டவர் அவர்களோடு கூட பேசுகிறதை பார்க்கிறோம், அவர்களை அழைக்கிறதை பார்க்கிறோம், அவருடைய வாழ்வுக்கான ஒரு பெரிய நம்பிக்கையை தருகிறதை பார்க்கிறோம். இந்த வார்த்தை சொல்லுகிறது, தேவனுடைய அழைப்பின் சத்தம் சொல்லுகிறார். சீயோன் குமாரத்தியே என்று ஒரு பெரிய அழைப்பு கொடுக்கிறதை பார்க்கிறோம். பேசுகிறார், கூப்பிடுகிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். கூப்பிடுகிற தேவன் என்ன செய்கிறதை பார்க்கிறோம். ஒரு பெரிய வார்த்தை ஆண்டவர் சொன்னார், கம்பீரித்து பாடு. தேவனுடைய எதிர்பார்ப்புகளை அங்கே பார்க்கிறோம். இவைகளை நாம் செய்கிற போது ஆண்டவர் சொன்னார், நான் வந்து உன் நடுவில் வாசம் பண்ணுவேன். அல்லேலூயா. நான் வந்து உன்னோடு கூட இருப்பேன். பாருங்க, எவ்வளோ பெரிய நம்பிக்கையின் வாக்கு தத்துவம். அது மாத்திரம் அல்ல, அவர் சொன்னார், நான் வந்து உன் கூட இருப்பேன்னு சொன்னா அந்த தேவ பிரசன்னம் என்ன செய்யுமா, நம்மோடு கூட இருக்கும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் தம்முடைய ஜனங்களை நடத்துகிறவராக இருக்கிறார். இந்த வாக்கு தத்தத்தின் மூலமாய் கர்த்தர் இந்த மாதம் முழுவதும் நம்மை நடத்தி வந்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த வார்த்தை மாறாததாய், ஏன்னா அவர் சொல்லுகிறார், நான் வந்து உன் நடுவிலே வாசம் பண்ணுவேன், நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். நீ சந்தோஷப்படு, மகிழ்ந்து கலிகூறு என்று சொன்னார். ஏன் சொன்னா, செப்பனியா 3:15 சொல்லுகிறது, கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், இனி தீங்கை. அப்போ எவ்வளோ சந்தோஷமா இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் பிள்ளைங்க எப்படி இருக்கணுமா, எப்பொழுதும் ஒரு பெரிய சந்தோஷம். ஏன்னு சொன்னா, தேவன் என்ன செய்திருக்கிறாரா, அவர் என்னோடு கூட இருக்கிறார், அவர் என் ஆக்கினைகளை அகற்றி இருக்கிறார், அவர் என் சத்துருக்களை விலக்கி இருக்கிறார், அவர் என்னை ஒரு நாள் என்ன செய்கிறார், நடத்துகிறதை பார்க்கிறார். தேவனுக்கு மகிமை உண்டாண்டு. பாருங்க, அநேக காரியங்கள் அன்றைக்கு பேசப்பட்டிருக்கிறது. அவர் கூட இருக்கிற போது நம்மை பாதுகாத்து நடத்துகிறவராக இருக்கிறார். இன்றைக்கும் இந்த காலவேளையில ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற ஒரே ஒரு வார்த்தை, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். தேவனுடைய அழைப்பை குறித்து இந்த காலவேளையில நான் உங்களோடு கூட பேசட்டும். பாருங்க, இங்கே சீயோன் குமாரத்தியை தேவன் அழைக்கிறதை பார்க்கிறோம். ஆண்டவர் ஒரு அழைப்பிலே வருகிற போது 2 விதமான காரியங்களை பார்க்கிறோம். ஒன்று பொதுவான அழைப்பு, இரண்டாவது குறிப்பான ஒரு அழைப்பு. அந்த பொதுவான அழைப்பிலே இங்கே நீங்கள் வாசிக்கிற போது ஆண்டவர் எல்லாருக்கும் அந்த அழைப்பை கொடுக்கிறதை பார்க்கிறோம். அழைப்புன்னு வரும்போது எதுக்காக கூப்பிடுறாரு, எப்படிப்பட்ட அழைப்பு, யாரை அழைக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிற போது இந்த பொதுவான அழைப்பு எப்படிப்பட்டதுன்னு சொன்னா, எல்லா ஜனங்களுக்கும் பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, அக்கிரமத்திலிருந்து, நித்திய அழிவிலிருந்து அவர்கள் மீட்கப்படும்படி தேவன் என்ன செய்கிறதை பார்க்கிறோம். எல்லாரையும் அழைக்கிறதை பார்க்கிறோம். இரண்டாவது, மீட்கப்பட்ட ஜனங்களை என்ன செய்கிறதை பார்க்கிறோம், குறிப்பாய் அழைக்கிறதை பார்க்கிறோம். இந்த 2 காரியங்களை தியானிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. முதலாவது, என்னோடு கூட சங்கீதங்களின் புத்தகம் 49ஆம் சங்கீதம் 2வது வசனத்தை ஒருவர் வாசியுங்கள். சங்கீதம் 49:2. பூமியின் குடிகளே, சிறியோரும் பெரியோரும் ஐஸ்வர்யவான்களும் எளியவர்களுமாகிய நீங்கள் எல்லாரும் ஏகமாய் செவி கொடுங்கள். பாருங்க, ஒரு பொதுவான அழைப்பு எல்லா ஜனங்களுக்கும். இந்த வார்த்தை சொல்லுகிறது, சங்கீதக்காரன் சொல்லுகிற போது, பூமியின் குடிகளே, இந்த பூமியிலே வாசம் பண்ணுகிற எல்லாரையும் அழைக்கிற போது சொல்லுகிறார். அந்த வார்த்தை சொல்லுகிறது, சிறியோரையும் பெரியோரையும். சின்ன பிள்ளைங்க என்ன செய்கிறது இல்லையா, தள்ளிவிடுகிறது இல்லை. பெரியவங்களே என்ன செய்கிறது இல்லையா, அவர் எல்லாரையும், சிறியோரையும் பெரியோரையும். அது மாத்திரமல்ல,
எளியவர்களையும் ஐஸ்வர்யவான்களை. ஏதோ பணம் இருக்கிறவனை மாத்திரம் இயேசு தேடி வருகிறார் என்பதல்ல, ஒன்றுமில்லாதவனையும். பாருங்க, ஒரு பாரபட்சம் இல்லாத ஒரு அழைப்பு என்ன செய்யப்படுகிறது சொன்னா, பூமியில் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் கொடுக்கப்படுகிறது. ஏசாயா சொல்லுகிற போது சொல்லுகிறான், ஓ தாகமாய் இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள். எல்லாருக்குமான அழைப்பு, எல்லாரும் மீட்கப்பட்டாக வேண்டும், எல்லாரும் ரட்சிக்கப்பட்டாக, அதுதான் தேவனுடைய விருப்பம். எல்லா மனிதரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே தேவனுடைய ஒரு பெரிய ஆசை, வாஞ்சை. ஒருவர் என்ன செய்யக்கூடாதோ, கெட்டு அழிந்து பாதாளம் போகாதபடிக்கு. அப்ப ஆண்டவர் ஒரு பெரிய அழைப்பை கொடுக்கிறதை பார்க்கிறோம். அந்த அழைப்பு சங்கீதம் 101 வாசிக்கிற போது போடப்பட்ட, பூமியின் குடிகளே எல்லாரும் கர்த்தரை என்ன செய்யுங்க, கம்பீரமாய் பாடுங்க. ஏன்னா சகல ஜனத்துக்கும் ஆண்டவர் பாருங்க, ஒவ்வொரு நாளும் இன்றைக்கு அதுதான் அவருடைய அழைப்பு. மீட்கப்பட விரும்புகிறாயா, இயேசுவினிடத்திலே வா என்று சொல்லுகிறார். குணமாக்கப்பட விரும்புகிறாயா, இயேசுவினிடத்திலே வா என்று ஒரு அழைப்பு வருகிறது. பாருங்க, எல்லா போராட்டங்களிலும் இருந்தும் உலகம் தரக்கூடாத ஒரு பெரிய சமாதானத்தை தருகிற தேவன் ஒவ்வொரு நாள் இந்த பூமியில இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் அவர் கொடுக்கிற ஒரே ஒரு அழைப்பு என்ன சொன்னா, எல்லாரும் என்னிடத்திலே வாருங்க, எல்லாரும் அவரை துதியுங்கள். சங்கீதம் 148 முதல் அந்த 12 வசனங்கள்ல பார்த்தீங்க சொன்னா, எல்லாரும் கர்த்தரை துதித்தாக வேண்டும். எல்லா ஜனங்களும் சகல சிருஷ்டிகளும் தேவனை என்ன செய்ய வேண்டி இருக்கிறதா, தொழுது கொள்ள வேண்டும். எல்லாருக்குமான அழைப்பு. ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். நல்லா கவனிங்க, ஏன் இந்த அழைப்பை தேவன் கொடுக்கிறார், யாருக்கான அழைப்பு என்று சொல்லுகிற போது சங்கீதம் 95:6 வாசிக்கிற போது இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நம்மை உண்டாக்கின தேவன். ஏன் அவரை தொழுது கொள்ள வேண்டும், ஏன் அவரை ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லுகிற போது, அவர்தான் நம்மை உண்டாக்கின கர்த்தர். நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பதாக என்ன செய்ய வேண்டுமா, நாம் பணிந்து குனிந்து முழங்காற்படியிட கடவோம் வாருங்கள். எல்லாருக்கும் அழைப்பு, வா, உண்டாக்கின ஒரு தேவன், உன்னை சிருஷ்டித்த ஒரு தேவன், உன் வாழ்க்கை இன்றைக்கு தீர்மானித்து வைத்திருக்கிற தேவன், உன் வாழ்க்கை உன் எதிர்கால எல்லாவற்றையும் அவர் கையிலே வைத்திருக்கிற தேவன். அவர் ஒரு பெரிய அழைப்பு கொடுக்கிறார், எல்லாரும் என்னிடத்துல வாருங்கள், தேவனை தொழுது கொள்ள வேண்டும் என்று சொன்னா, அவர் நம்மை உண்டாக்கின தேவன், நம்மை உண்டாக்கி இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒவ்வொரு நாளும் அந்த தேவனை நாம் உணர்ந்து கொள்ளுகிற போது, அந்த தேவனை தொழுது கொள்ளுகிற போது, பாருங்க இங்க சங்கீதம் 103 வாசிக்கிற போது அங்கே போடப்பட்டிருக்கிறது, கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள். அவர்தான் நம்மை உண்டாக்கினார். தேவனுக்கு மகிமை உண்டாட்டும். ஒவ்வொரு நாளும் பாருங்க இங்க எழுதப்பட்டிருக்கிற வார்த்தை, அவரே நம்மை உண்டாக்கினார், அவர் நம்முடைய தேவன், அவர் நம்முடைய சிருஷ்டிகர். கர்த்தருக்கு மகிமை உண்டா. நாம் அவருடைய ஜனங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நாம் அவருடைய மேய்ச்சலின் ஆடுகள். ஏன்னா நீங்க அவரை தேடி வருகிற போது, நீங்க அவருடைய மேய்ச்சலின் ஆடுகளாய் இருக்கிற போது, சங்கீதக்காரன் சொல்லுகிறான், கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் ஒரு நாளும் குறைவுபட்டு போக மாட்டேன். ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு மகிமை உண்டாடி சொன்னா, அவர் என்ன செய்வாரா, என் தேவைகள் வருகிற போது, என்னுடைய காரியங்களிலே நான் குறைவு விடுகிற போது, அவர் அதை விசாரிக்கிறவர் மாத்திரமல்ல, என்னை என்ன செய்வாரா, உள்ளுள்ள இடங்களுக்கு நேராய் நடத்துவார். என் தேவைகளை சந்திக்கிற தேவன். கர்த்தருக்கு மகிமை உண்டாடப்ப ஒவ்வொரு நாளும் நம்மை உருவாக்கின அந்த தேவனை உணர்ந்து கொள்ள எல்லா ஜனங்களுக்குமான அழைப்பு. பாருங்க இங்கே வாசிக்கிறோம், தேவனுடைய எதிர்பார்ப்பு என்னன்னு சொன்னா, தேவனை தேவ ஜனங்களாக நாம் என்ன செய்ய வேண்டி இருக்கிறதா, பணிந்து கொள்ள வேண்டும். நம்மை சிருஷ்டித்த ஒரு தேவன். அப்படியே மனுக்குலம் ஏதோ உண்டாகி விடவில்லை. அவர் தான் என்ன செய்திருக்கிறாரா, மண்ணினாலே மனுஷனை உண்டாக்கி, அதே அவன் 2:7 சொல்லுகிறது, தம்முடைய ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதி அவனை ஜீவாத்மாவாய் மாற்றின ஒரு தேவன். அவருக்கு முன்பதாக எல்லா ஜனங்களும் தொழுது கொள்ள வேண்டும். ஏன் தொழுது கொள்ள வேண்டும், அவர் என்னை உருவாக்கின தேவன். இன்னைக்கு உருவாக்கப்பட்டிருக்கிறோம், இன்னைக்கு நடத்தி வந்திருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாட்டும். அவரை மாத்திரம் தொழுது கொள்ள வேண்டும். தானியேல் 7:14 சொல்லுகிறது. பாருங்க, தானியேல் வேறொரு காரியத்தை பேசுகிறதை பார்க்கிறோம். வாசியுங்கள். தானியேல் 7:14 சகல ஜனங்களும் ஜாதியாரும்
பாருங்க, இங்கே 3 காரியங்கள் பேசப்பட்டிருக்கிறது. சகல ஜனங்களும், யாரா இருக்கட்டும், ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும், இந்தியால இருக்கட்டும், சீனால இருக்கட்டும், இல்லப்பா எந்த தேசத்துல இருந்தாலும் வசனம் சொல்லுகிறது, எல்லா ஜனங்களும் அவரை சேவிக்க வேண்டும். சகல தேசத்தார், தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும், எல்லா தேசமும் அவரை என்ன செய்ய வேண்டுமா? சேவிக்க வேண்டும். எல்லா பாஷைக்காரர் என்ன லாங்குவேஜ் பேசினாலும் என்ன செய்ய வேண்டி இருக்கிறதா? தேவனை தொழுது கொள்ள வேண்டும். தானியேல் சொல்லுகிற போது சகல ஜனங்களும், ஜாதியாரும் பாஷைக்காரரும் அவரையே சேவிக்கும்படி அவருக்கு கர்த்தத்துவமும் மகிமையும் ராஜரீகமும் கொடுக்கப்பட்டது. பாருங்க, தேவனை எல்லா ஜனங்களும் தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லி தேவன் என்ன செய்திருக்கிறதை பார்க்கிறோம். ஒரு பெரிய அதிகாரம், கர்த்தத்துவம், தேவனுக்கு மகிமுண்டாட்டம். எஸ்ஐயா சொல்லுகிற போது அப்படித்தான் சொல்லுகிறான். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் என்ன செய்யுமா? ஏன்னா அந்த அதிகாரம், என்னோட கூட பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 10-11 வசனங்களை வாசியுங்கள். பாருங்க, அந்த ஆளுகை அதிகாரம் இயேசுவினிடத்திலே வருகிற போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. வாசியுங்கள் 10வது வசனம். எல்லா ஜனங்களும், பாருங்க, இயேசுவின் நாமத்தினால் வானோர், பூதலத்தோர், பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்ற நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தார். இயேசுன்னு சொன்னாவே எல்லா முழங்காலும் அவருக்கு முன்னால் என்ன செய்யணுமா? முடங்கி ஆக வேண்டும். எந்த ஜாதிக்காரராக இருந்தாலும், எந்த பாஷைக்காரராக இருந்தாலும், எந்த தேசத்தை சார்ந்தவராக இருந்தாலும், வேதம் சொல்லுகிறது இயேசுவுக்கு ஒரு கர்த்தத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அவருக்கு ஒரு நாமம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த நாமத்துக்கு முன்பதாக எல்லா முழங்கால்களும் முடங்கியாக வேண்டும், எல்லா நாவுகளும் அவரை கர்த்தரென்று அறிக்கை பண்ண வேண்டும். தானியேல் சொல்லுகிற போது சொல்லுங்க, அவருக்கு கர்த்தத்துவமும் அவருக்கு மகிமையும் அவருக்கு ராஜரீகமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது ஏதோ சும்மா ஒரு டெம்பரவரியா கொடுக்கப்படல, ஏதோ கொஞ்ச நாள் கொடுத்து விட்டு பிறகு எடுக்கப்படுகிறவைகள் அல்ல. அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அந்த கர்த்தத்துவம் எப்படிப்பட்டதா? நீங்காத கர்த்தத்துவம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, நித்திய கர்த்தத்துவம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவருடைய ராஜ்யம் அழியாத ராஜ்யம். எல்லாம் ஒழிந்து போகும், வானமும் பூமியும் ஒரு நாள் என்ன செய்யும்? ஒழிந்து போகும், ஒன்றுமில்லாமல் போகும், வெறுமையாய் போகும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். வேதம் சொல்லுகிறது அவருடைய ராஜ்யம் அழியாத ராஜ்யம். ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறான்னு சொன்னா, அந்த அழியாத ராஜ்யத்துக்குரியவர்களாய், அந்த நித்திய ராஜ்யத்துக்குரியவர்களாய், அந்த பரலோக வாழ்க்கை வாழுகிறதுக்கு தேவன் பூமியில் உள்ள எல்லா ஜனங்களுக்கும் ஒரு அழைப்பு கொடுக்கிறார். அந்த அழைப்பை ஏற்று வருகிற போது கர்த்தருக்கு மகிமை உண்டாட்டம். இவ்வளவு பெரிய ஆசீர்வாதங்களுக்குள்ளாக நடத்துகிறார். எஸ்ஐயா சொல்லுகிறார் 56 வசனமும் 7வது வசனமும் சொல்லுகிற போது சொல்லுகிறார், ஆண்டவரை சேவிக்க வேண்டி, அவரை நேசிக்கும்படி, அவரோடு கூட வாழும்படி ஜனங்க பாருங்களேன், அவரை தேடி வருகிற போது தேவனை அறியாம இருந்தார்கள், தேவனுக்கு தூரமாய் இருந்தார்கள். ஆனா ஒரு அழைப்பு வருகிற போது ஆண்டவருக்கு மகிமையாக இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தரை சேவிக்கவும், கர்த்தருடைய நாமத்தை நேசிக்கவும், அவருடைய ஊழியக்காரராய் இருக்கவும், அவரை சேர்ந்து ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சலாக்காதபடி ஆசரித்து. பாருங்க, ஆண்டவர் சொல்லும்போது சொல்லுகிறார், எல்லாம் அந்த அந்நியர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இவங்கெல்லாம் தேவனை நேசிக்கும்படிக்கும், அவருடைய நாமத்தை நம்பும்படிக்கும், அவரை சேவிக்கும்படிக்கும், அவருக்கு வேலை செய்யும்படிக்கும். அது மாத்திரம் அல்ல, அந்த ஓய்வு நாள் தேவனை ஆராதிக்கிற அந்த ஆராதனையை விடாதபடிக்கும் ஒவ்வொன்றா சொல்லிட்டே வர அந்த உடன்படிக்கை கை கொள்ளுகிறவர்களுக்கும் சொல்லுகிறார். அவங்க ஒருவேளை தேவனை அறியாதவர்களாக இருந்தாலும் ஆண்டவரிடத்திலே வந்துவிட்ட பிறகு தேவன் என்ன செய்வார் சொன்னா, அவர்கள் அனைவரையும் அவருடைய தேவாலயத்துக்கு கூட்டி கொண்டு வருவார். வார்த்தை சொல்லுகிறது, அவர் தமது பரிசுத்த பர்வதத்துக்கு கொண்டு வந்து என் ஜெப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன்.
எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாருங்க. துக்கத்தோடு, வேதனையோடு கூட, வருத்தத்தோடு கூட இருக்கிறான். இயேசு ஒரு அழைப்பு கொடுக்கிறார், என்னிடத்திலே வாருங்கள், நான் நன்மையினாலே உங்களை நிரப்புவேன். அந்த அழைப்பு வருகிற போது அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு இயேசுவை நேசித்து ஓடி வருகிறவர்களை, இயேசுவை சார்ந்து கொள்ளும்படி அவரை நம்பி வருகிறவர்களை தேவன் என்ன செய்கிறார்களா? வசனம் சொல்லுகிறது, ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமோ சபையிலே கொண்டு வந்து சேர்க்கிறார். சபையிலே அவர்கள் என்ன செய்கிறார்களா? தேவனாலே மகிழ்ந்திருக்கும்படி அவங்களுடைய தேவைகளை சந்திக்கிறார், அற்புதங்களை செய்கிறார். ஏன்னா கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, சங்கீதம் 92 சங்கீதக்காரன் சொல்லுகிறான், கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களிலே செழித்திருப்பார். அப்போ ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வந்துட்டீங்கன்னு சொன்னா கர்த்தர் உங்களை என்ன செய்வார்? நித்தமும் நடத்துவார். ஆண்டவரோடு கூட நடக்கிற அந்த அனுபவம் இருக்கு பாருங்க, குறைவுகள் எல்லாம் மாறி போகும். அது மாத்திரமல்ல, இதற்காக மாத்திரம் கர்த்தர் நம்ம என்ன செய்யலையா? அழைக்கவில்லை. அந்த வார்த்தை தொடர்ந்து ஏசியா சொல்லுகிறான், அவர்களை மகிழ பண்ணுவேன், அவருடைய சர்வாங்க தகனங்களும் அவருடைய பலிகளும் என் பலிபீடத்தின் மேல் அங்கீகரிக்கப்பட்டு இருக்கும். என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு என்ன. யாரா இருக்கட்டும், கர்த்தருக்கு மகிமுண்டாட்ட அந்த அழைப்பின் சத்தத்தை கேட்டு இயேசுவை தேடி ஓடி வருகிற போது அந்த ஜெப வீட்டிலே கொண்டு வந்து மகிழ பண்ணுகிறது மாத்திரம் இல்ல, அந்த பலிகளை அங்கீகரிப்பார். இன்னைக்கு அநேகர் என்ன யோசிக்கிறாங்கன்னு சொன்னா, அதே போய் சர்ச்சில் போய் ஏதாவது ஒரு காணிக்கை போட்டு போயிட்டோம்னா கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார்னு யோசிக்கிறாங்க. அநேகர் பாருங்க, அது அவர்கள் அவங்க நம்பிக்கை. எங்கேயாவது என்ன செய்ய வேண்டியது, எல்லாம் நம்ம ஜனங்களுடைய நம்பிக்கை போகிற இடம்லாம் என்ன செய்வாங்க? காசை போட்டுட்டா ஏதாகிலும் கிடைக்கும்னு யோசிக்கிறாங்க. கர்த்தருக்கு மகிமுண்டாகட்டும். வசனம் சொல்லுகிறது, தேவனை சார்ந்து தேவனை நேசித்து அவரை அண்டிக் கொள்ளும்படி கடந்து வருகிற போது ஆண்டவர் என்ன செய்கிறாரா? அந்த பலிகளை அங்கீகரிக்கிறார். அந்த காணிக்கைகள் அங்கீகரிக்கப்படும். சும்மா போட்டு போற போக்கில் போட்டு போயிட்டு நன்மை எதிர்பார்க்கிறது அல்ல, தேவனை சார்ந்து வாழுகிற ஒரு வாழ்க்கை. எல்லாருக்கும் அவர் சொல்லுகிற போது சொல்லுகிறார், எல்லாருக்கும் அந்த அழைப்பு கொடுக்கப்படுகிறது. இது யாரா இருந்தாலும் தேவன் என்ன சொல்லுகிறார்? என்னிடத்தில் வருகிற ஒருவரையும் நான் புறம்பே தள்ளுகிறது இல்லை. எப்படிப்பட்ட நிலைமையில வந்தாலும் அவங்க எளியவர்களாய் இருக்கலாம், ஐஸ்வர்யவான்களாய் இருக்கலாம், பெரியவர்களாய் இருக்கலாம், சாதாரணமான சராசரி சிறு பிள்ளைகளாய் இருக்கலாம். யாராய் இருந்தாலும் கர்த்தர் அவர்களை என்ன செய்கிறதை பார்க்கிறோம். அந்த அழைப்பின் சத்தத்தை கேட்டு ஓடி வருகிற போது அவர்களை அப்படியே அரவணைத்துக் கொள்ளுகிறது மாத்திரமல்ல, ஆசீர்வதித்து உயர்த்துகிறதை பார்க்கிறோம். இரண்டாவது, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும், பாருங்க, ஒரு குறிப்பான அழைப்பு. சியோன் குமாரத்தி, சியோன் குமாரர்களுக்கான ஒரு அழைப்பு அங்கே பேசப்பட்டிருக்கிறது. சியோனிலே வாசமாய் இருக்கிறவர்கள், சியோனிலே என்ன செய்யப்பட்டிருக்கிறார்களா? தங்கி இருக்கிறவர்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பாருங்க, ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், எவ்வளோ வருஷமாகிவிட்டது ரட்சிக்கப்பட்டு. அவர்களை தேவன் பேசுகிற போது அவங்க கிட்ட என்ன செய்கிறான்னு சொன்னா, ஒரு குறிப்பான அழைப்பு, ஒரு திட்டத்தோடு கூட. எஸ்சாமி பாருங்க சொன்னார், என் பின்னே வாருங்கள், என் பின்னே வாருங்கள், நல்லா இருப்பீங்க. சிஷ்யர்களை பார்த்து என்ன சொன்னாரா? என் பின்னே வாருங்கள், உங்களுக்கு ஒரு வேலை வச்சிருக்கிறேன், உங்களுக்கு ஒரு வேலை வச்சிருக்கிறேன். மனுஷர்களை பாருங்களேன், ஒரு திட்டங்கள். தேவனுடைய பிள்ளைகள் சொன்னா ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறான்னு சொன்னா, அந்த அழைப்பு, தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம், அழைக்கப்பட்டிருக்கிறோம், முன்குறிக்கப்பட்டிருக்கிறோம். தேவன் என்ன எதிர்பார்க்கிறான்னு சொன்னா, பாருங்க, நீங்க சகரியா 2:10 சொல்லுகிற, சியோன் குமாரத்தையே நீ கம்பீரித்து பாடணும், சந்தோஷமா இருக்கணும், மகிழ்ச்சியா இருக்கணும், வெற்றி களிப்புல இருக்கணும். ஏன்னு சொன்னா நீ தேவனுடைய பிள்ளை. பாருங்க, தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அவருடைய பிள்ளையா இருக்கிறோம் சொன்னா ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார்? அப்போஸ்தலர் 1:8 சாட்சியா இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறார். ஆண்டவர் பிள்ளைங்க எப்படி இருக்கணுமா? சாட்சி. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். பாருங்க, இந்த உலகத்தோடு கூட ஓடுகிற அனுபவங்கள் அல்ல. ரூத்தின் புத்தகத்துல வாசிக்கிற போது நகோமி என்ன தெரியுமா சாட்சி சொன்னா? உலகத்தை சார்ந்திருந்தா. அவளுடைய நம்பிக்கையெல்லாம் எது மேல இருக்குன்னு சொன்னா, உலகத்தின் மேலே, தன்னிடத்திலே இருந்த ஐஸ்வர்யத்தின் மேலே, பணத்தின் மேலே. பிரச்சனைகள் வருகிற போது அதை நம்பி ஓடுகிறதை பார்க்கிறோம்.
அந்த தேசத்துல பஞ்சம் வந்த போது நகோமி என்ன செய்தாளா? தன்னுடைய பணத்தை நம்பி, இருக்கிற ஆட்களை நம்பி, எல்லாத்தையும் நம்பி எருசலேமை விட்டு புறப்பட்டு போகிறாள். அவளுடைய சாட்சி என்ன தெரியுமா? நிறைவுள்ளவளாய் போனேன், குறைவோடு கூட திரும்ப வந்திருக்கிறேன். ஏன்னா உலகத்தை நம்பி ஓடுகிற போது உலகம் என்ன செய்கிறதுன்னா எல்லாவற்றையும் அழித்து போடுகிறது. அவளுடைய சாட்சி தேவனுக்கு மகிமுண்டா சொல்லுகிறா, நிறைவுள்ளவளாய் கடந்து போனேன், குறைவாய் வந்தேன். ஏன்னு சொன்னா வாழ்க்கை எல்லாவற்றையும் என்ன செய்கிறது? ஆனா ரூத்தை கேட்டா ரூத் என்ன செய்வா? ஒன்னும் இல்லாம வந்தேன். எப்படி வந்தோம்? நம்மளும் அப்படிதான் சாட்சி சொல்ல முடியும். இயேசு கிட்ட வருகிற போது ஒன்றுமில்லாமல் வந்தேன், வெறுமையாய் வந்தேன். ரூத் அப்படிதான் சொல்லுகிறா. எதிர்காலத்தை குறித்த நம்பிக்கை இல்லை, வாழ்கிறதற்கான எந்த நம்பிக்கையும் இல்லை. ஆனா தேவனை மாத்திரம் நம்பி வந்த கர்த்தர் இன்றைக்கு என்னை ஆசீர்வதித்து இருக்கிறார். ஒரு பலத்த ஜாதியாய் உருவாக்கிறேன் சொன்னா தேவனை நம்பி வருகிற ஒருவரையும் அவர் கைவிடுகிறது இல்லை. ஆண்டவர் நம்ம கிட்ட என்ன எதிர்பார்க்கிறார் சொன்னா நம்முடைய சாட்சியாய் அழைக்கப்பட்டிருக்கிறோம். தேவ பிள்ளைகள் சொன்னா சாட்சியாய் இருக்கிறோம். ஆண்டவர் எவ்வளவு வருஷமா ஆராதிக்கிற கர்த்தர் என்னை ஆசீர்வதித்து இருக்கிறார். அதுதாங்க நம்முடைய சாட்சி. தேவன் நம்மோடு கூட இருப்பார். அவர் சொன்னா நான் கூட இருப்பேன், நீ போகிற இடமெல்லாம் உன் கூட இருப்பேன், உன் தேவைகளிலே குறைவுகளே உன்னோடு கூட இருப்பேன். அப்போ நம்முடைய சாட்சிகள் உயிர்ப்பிக்கிற சாட்சிகள் பாருங்க. இந்த நாட்கள்ல கூட இந்த ஊழியங்களுக்கு போனோம். அமெரிக்க தேசத்துல எங்களுக்கு தெரிஞ்சு சகோதரி மேகி வந்திருக்காங்க. அவங்க சகோதரியை மாத்திரம்தான் எங்களுக்கு தெரியும். தேவனை அறியாத ஒரு குடும்பம்னா தேவனுக்காக அவ்வளோ பாரப்பட்டு எங்களுக்கான அநேக காரியங்களை செய்தாங்க. ஆனா நாங்க போகிற போது எங்களை ஏற்றுக்கொள்ளுகிற அளவில் அவர்கள் இல்லை. அன்றைக்கு உங்களுடைய வேலை காரியங்கள் யாரும் கிடையாது. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும், தேவன் மாத்திரம் கூட இருந்தார். அவ்வளோ ஆச்சரியமா நடத்தினார். கர்த்தருக்கு மகிமை. எத்தனை ஜனங்கள் உதவி செய்கிறது. பல 100 மைல்கள் எங்களை சுமந்து கொண்டு ஓடுகிறதுக்கு கர்த்தர் ஆட்களை தந்தார். எத்தனை பேர் இல்ல நாங்க தான் கூட்டு போவோம். எத்தனை வாசல்கள் போகிற இடம்லாம் திறக்கப்பட்டது. ஏன்னு சொன்னா கர்த்தர் ஒருவரே நடத்துகிறார். ஏன்னா தேவனுடைய பலத்த கரம் இருக்கிற போது நம்ம சாட்சியா எடுத்து நிறுத்துவார். பாருங்க, அட்லாண்டான்னு ஒரு பட்டணம். அந்த பட்டணத்துல யாரையுமே தெரியாது. டிக்கெட் எல்லாம் போட்டுட்டோம், எங்க போறோம், எங்க தங்க போறோம் எதுவுமே தெரியாது. ஒரே ஒரு ஊழியக்காரர்கிட்ட சொன்னார், பாஸ்டர் எனக்கு அங்கே யாரையும் தெரியாது, ஆனா ஒரே ஒரு பையனு தெரியும், நான் அவருக்கு சொல்லி பார்க்குறேன், அவனுக்கு யாராவது தெரியுமான்னு சொல்லி. பாருங்க, அவர் என்கிட்ட ஃபோனை வச்சுட்டு அடுத்த ஒரு 10 நிமிஷத்துல ஒரு ஃபோன் வந்தது. பாஸ்டர் என்னுடைய பேர் கிங்ஸ்லி, நான் உங்களை கூட்டிட்டு போவேன்னு சொன்னார். பாருங்க, அந்த 3-4 நாட்கள் அங்க இருந்தபோது எல்லா ஊழியங்களுக்கும் அவங்க கூட்டு போனாங்க. அந்த பட்டணத்துல இருந்த எல்லா இடங்களையும் சுத்தி பார்க்கறதுக்கு அவங்களே டிக்கெட் புக் பண்ணிடுவாங்க. பாஸ்டர் நீங்க இதை போய் பார்த்துட்டு வந்துருங்க, நாங்க கொண்டு போய் விட்டு. ஏன் தெரியுமா இதெல்லாம் சொல்லுகிறேன்? நீங்க ஒரு ஆளா இருக்கலாம், ஒரு பலத்த தேவன் நம்மோடு கூட இருப்பார். ஒரு நாளும் ஒரு நன்மையும் குறைபடாது. போகிற இடம்லாம் கர்த்தர் ஆட்களை வச்சிருந்தார். ஏன்னு சொன்னா கர்த்தரை மாத்திரம் சார்ந்து வாழுகிற போது ஒரு பெரிய சாட்சியாய் நிறுத்துவார். ஜெபம், தேவ பிள்ளைகளுடைய ஜெபம், உங்களுடைய ஜெபங்கள் ஒன்றும் தரையில விடல. ஆமென், அல்லேலூயா. ஏன்னா கர்த்தர் நடத்தினார். அது மாத்திரம் அல்ல, ரோமர்ல வாசிக்கிற 1 அதிகாரம் முதல் 2 வசனங்கள் சொல்லுகிற போது பாருங்க, பவுல் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். வாசிங்கள். இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனும் அப்போஸ்தலனாகும்படி அழைக்கப்பட்டவனும் தேவனுடைய சுவிசேஷத்திற்காக பிரித்தெடுக்கப்பட்டவனும் ரோமாபுரியில் உள்ள தேவ பிரியரும் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்களும் ஆகிய அனைவருக்கும் எழுதுகிறதாவது. பாருங்க, இங்கே தேவ பிள்ளைகளுடைய அழைப்பிலே பவுல் அநேக காரியங்களை பேசுகிறார். அவரை குறித்து பேசுகிற போது சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியக்காரன், தேவனுக்கு வேலை செய்ய கர்த்தர் என்ன செய்திருக்கிறார், அழைத்திருக்கிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அவருக்கு என்ன வேலை செய்ய போகிறார் யோசிச்சு பாருங்க. தேவனுக்காக என்ன வேலை தான் செய்திருக்கு. இந்த வருஷம் இந்த 2025 ஆரம்பித்து 10 மாசம் முடிய போகுது. தேவனுக்கான என்ன வேலை செய்திருக்கிறோம்? சொல்லுகிறார், நான் தேவனுடைய வேலைக்காரன், தேவனுடைய அப்போஸ்தலனாகும்படி அழைக்கப்பட்டிருக்கிறேன். அப்போஸ்தல ஊழியம் என்ன? அப்போஸ்தலனாகிய பவுல் பாருங்க, தெரியாத தேசங்களுக்கு அப்படி
அப்படியே புறப்பட்டு போகிறான். சபைகளை ஸ்தாபித்து கொண்டே போனான். அப்போஸ்தலனுடைய ஊழியம் சபைகளை ஸ்தாபித்து கொண்டே போகிறான். இன்றைக்கு தேவன் நம்மை அப்போஸ்தலனாக அழைத்திருந்தா இன்னைக்கு நாம் என்ன செய்ய வேண்டி இருக்கிறதா? சபைகளை ஸ்தாபிக்க வேண்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். வெறும் கட்டிடங்கள் மாத்திரமல்ல, சபைகள். ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளே தேவன் வாசமாய் இருக்க விரும்புகிறார். எத்தனை ஆலயங்களை கட்டி எழுப்பி இருக்கிறீர்கள்? எத்தனை பேருக்கு தேவ ராஜ்யத்தை சொல்லி இருக்கிறோம்? எத்தனை பேர் தேவன் வாசம் பண்ணுகிற இடமாய் மாறி இருக்கிறார்கள்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்முடைய அழைப்பில் இந்த வருஷத்துல என்ன சாதித்து இருக்கிறோம்? சொல்லுகிறான், சுவிசேஷத்துக்கு, தேவனுடைய சுவிசேஷத்துக்காக தேவன் என்ன செய்திருக்கிறார் சொன்னா, பிரித்தெடுத்திருக்கிறார். சாபத்திலிருந்து பிரித்தெடுத்திருக்கிறார். நித்திய அழிவிலிருந்து பிரித்தெடுத்திருக்கிறார். எதுக்கு? சகல ஜாதிகளுக்கும் ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை போய் சொல்லுங்க, உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உங்க கூட இருப்பேன்னு சொன்னாரே. எவ்வளவு பேருக்கு சொல்லி இருக்கிறோம்? ரட்சிக்கப்பட்டு எத்தனை ஆண்டுகள் ஆகிவிட்டது? எத்தனை ஆத்துமாக்களை அறுவடை பண்ணி இருக்கிறோம்? எத்தனை ஆலயங்களை கட்டி எழுப்பி இருக்கிறோம்? எவ்வளவு பேருக்கு ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை கொண்டு போயிருக்கிறோம்? கொஞ்சம் நம்மை நாம என்ன செய்யணுமா யோசிப்பா. அடுத்த வசனத்துல சொல்லுகிறான், தேவனை நேசிக்கிற ஜனங்களாக, தேவனாலே நேசிக்கப்படுகிற ஜனங்களாக இருக்கிறோமா? அழைப்பு, நம்முடைய அழைப்பு அதுதான். தேவனை நேசிக்கணும், தேவனாலே நேசிக்கப்படுகிறவர்களாய் இருக்கணும். அதோடு கூட சொல்லுகிறான், பரிசுத்தவான்களாகும்படி. 1 தெசலோனிக்கர் 4:7 சொல்லுது அப்படிதான். பரிசுத்தவான்களாகும்படி கர்த்தர் நம்ம என்ன செய்திருக்கிறாரா? வாசிங்கள் 1 தெசலோனிக்கர் 4:7. தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல. பாருங்க, அங்கே பவுல் சொல்லுகிறார், அததான் சொல்லுகிறார், பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இதோடு கூட பேதுரு சொல்லுகிற போது 1 பேதுரு 2:21. 1 பேதுரு 2:21 பாருங்க, சொல்லுகிறான், இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டிருக்க. எதற்காக சொல்லுகிறான்? இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் சொல்லிட்டு பின்னால ஒரு லிஸ்ட் கொடுக்கிறார். என்ன லிஸ்ட் கொடுக்கிறார்? வாசிங்க. பாருங்களேன். 1 அவன் சொல்லுகிற போது தொடர்ந்து சொல்லுகிறான், கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை பின்பற்றும்படி நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். 2வது சொல்லுகிறான், கிறிஸ்துவனுடைய முன் மாதிரியை பின்பற்றி நடக்கும்படி என்ன செய்திருக்கிறீர்கள்? அழைக்கப்பட்டு. அப்போ நம்முடைய அழைப்பை, குறிப்பான அழைப்பு, இயேசு நடந்த பாதையிலே நடந்தாக வேண்டும். இயேசுவை போல பாருங்க, அவர் முன்மாதிரியை வைத்து விட்டு போனாராம். அதுக்காக தான் அவர் சொல்லுகிறார், அவர் என்ன செய்தாரா? உனக்காக அடிக்கப்பட்டிருக்கிறார், உன் பாவத்துக்காக நொறுக்கப்பட்டிருக்கிறார், எல்லாவற்றையும் தாங்கி இருக்கிறார், நீ அவருக்காக என்ன செய்கிறார்? முன்மாதிரி. தேவனுடைய பிள்ளைகளுடைய அழைப்பு இயேசுவை போல வாழ அழைக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு நாள் அந்த அழைப்பை நிறைவேற்றுகிறதுல எவ்வளவு சாதித்திருக்கிறோம், இதுவரைக்கும் என்ன செய்திருக்கிறோம் யோசித்து பார்த்தா என்ன இல்லையா? அநேக நேரங்களிலே அநேகருடைய வாழ்வில் ஒன்றுமில்லை பாஸ்டர், நான் வந்து போறதே பெரிய விஷயம் பாஸ்டர், நான் வந்து போறதே பெரிய விஷயம், என்ன பார்த்துக்கிறதுக்கே 4 பேர் வேணும், என்ன ஜபத்தில் தாங்கிறதுக்கு 10 பேர் இருந்தால் நல்லா இருக்கும். அதுதான் நம்முடைய அனுபவங்கள்லாம். என்னன்னு சொன்னால், என்ன ஜபத்தில் யாராவது தாங்கினா நல்லா இருக்கும், எனக்கு யாராவது உதவி செஞ்சால் நல்லா இருக்கும், நானே எப்படி இருக்கிறேன். அதனால தான் சொன்னார், சியோன் குமாரத்தியே மீட்கப்பட்டிருக்கிறாய், தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறாய், புலம்பினே இருக்காத, கெம்பீரித்து பாடு. பாருங்க, இங்கே சொல்லுகிற போது இன்னொரு வசனத்தை நோடு வாசிங்கள். ரோமர் 8:28. ரோமர் 8:28 பாருங்க, அங்கே சொல்லுகிறான், தேவனிடத்துல அன்றியும் அழைக்கப்பட்டவர்களாய் பாருங்க சொல்லுகிறான், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எல்லாம் நன்மைக்கு தான் நடக்கும். எல்லாம் எப்படிதான் நடக்கும்? ஏன்னா நாம நினைக்கிறோம் ஒவ்வொரு நேரங்கள்ல, ஐயோ இப்படி எல்லாம் நடக்குது, என்ன ஆகும்? ஆனா வேதம் சொல்லுகிறது, தேவன் என்ன செய்கிறாரா? எல்லாவற்றையும் நன்மைக்கு ஏதுவாகவே நடத்துகிறார். சில காரியங்கள் வருகிற போது நாம் என்ன செய்கிறோம் சொன்னா, சோர்ந்து போகிறோம். ஏன் இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நடக்கிறது? ஏன்னா எங்களுடைய அனுபவங்கள். ரூம்ல தங்கி இருக்கிறோம், எங்களை கூட்டு போறதுக்கு ஒருத்தர் 3 பேர்ல ஒருத்தர் சொன்னாரு, நான் வந்து ஏத்திட்டு போறேன் பாஸ்டர் ஊழியத்துக்கு.
2:30 மணிக்கு வந்து கூட்டு போவேன்னு சொன்னார். கடைசியில் அவர் என்ன பண்ணிட்டான்னு சொன்னா, பாஸ்டர் என்னால் வர முடியல, இன்னொருத்தர் வந்து கூட்டு போற, 5 மணிக்கு அவர் வந்து உங்களை ஏத்துவார். நமக்கு அது கேட்கும்போது எப்படி இருக்கும்? வருத்தமாக தான் இருக்கும். ஏன்னா 2:30 மணிக்கு வந்தோம், நமக்கு மகிழ்ச்சியா போலான்னு பார்த்துன்னு இருந்தோம். அவர் என்ன செஞ்சுட்டாரு? 5 மணிக்கு தான் வருவார். ஆனா நமக்கு தெரியாது பாருங்க. 12 மணிக்கு நாங்கள் ஒரு ஜெபம், ஆன்லைன்ல ஜெபம், அந்த தேசத்துல இருக்கிற எல்லா மாநிலங்களுக்காக அவங்க ஜெபம் பண்ணாங்க. அவங்களோடு கூட சேர்ந்து அந்த ஜெபத்தை தான் முடிச்சிருக்கோம். பார்த்தீங்கன்னு சொன்னா அப்படியே அவ்வளோ வாமிட், ஃபுட் பாய்சன் ஆயிட்டு ஒன்றும் பண்ண முடியல. 1 மணி நேரம் 12லேருந்து அந்த 1 மணி வரைக்கும் 1:15 பாசமோ என்ன தான் பண்ணன்னு தெரியல. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். பாருங்க, அவர் எத்தனை மணிக்கு வர வேண்டியவர்? 2:30 மணிக்கு வந்திருந்தாருன்னா எங்களால் என்ன செஞ்சிருக்க முடியாது? போயிருக்க முடியாது. சும்மா தான் படுத்துட்டு இருந்தோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். 5 மணிக்கு அவர் வரும்போது முழு பலத்தோடு கூட எழும்பி நிற்க கர்த்தர் உதவி செய்தார். சூழல்களை எல்லாம் கர்த்தர் நடத்துவாருங்க. ஏன்னா நமக்கு தெரியாது. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஒவ்வொரு நாளும் நம்மை பார்த்து கொண்டு இருக்கிற தேவன் நம்முடைய எல்லாவற்றையும் திட்டமிடுகிறாராம். அதனால்தான் பவுல் இங்கே சொல்லுகிறான், தேவனிடத்தில் அன்பு கூற அழைக்கப்பட்டு இருக்கிறான். தேவ பிரியர்களாக இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. அப்படி மாத்திரம் நீ செஞ்சிட்டீன்னா உனக்கு நடக்கிறதெல்லாம் நன்மையாதான் நடக்கும். ஆமென். நன்மையாதான் நடக்கும். சகலவற்றை என்ன செய்வாரா? நன்மையாய் முடிய பண்ணுகிற தேவன். அந்த அழைப்பை மாத்திரம் சரியாய் பிடித்து கொள்ளுகிற போது பாருங்க, கொலோசியர் 3:15 சொல்லுகிற போது சொல்லுகிறான், ஒரே சரீரமாய் இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்துவனுடைய சரீரமாய் தேவ பிள்ளைகள்லாம் அந்த ஒரு பெரிய ஐக்கியம், சபையோடு கூட ஐக்கியம், தேவ ஜனங்களோடு கூட ஐக்கியம், கர்த்தருக்கு மகிமையாக ஆண்டவரோட பாருங்க அந்த ஐக்கியத்தில் இருக்கிற போது சங்கீதக்காரன் சொல்லுகிறான், இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எவ்வளவு நன்மையும் எவ்வளவு இன்பமாய் இருக்கிறது, அங்கே என்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். ஐக்கியம். தேவ பிள்ளைகள்லாம் எப்படி இருக்க வேண்டியது இருக்கிறதா? அந்த ஐக்கியத்திலே நான் அதுக்காகவே அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆனா இன்னைக்கு ஐக்கியத்தில் எப்படி இருக்குது? ஒன்றும் இல்லை. ஒன்னை ஒன்று பார்க்காது, ஒன்னோடு ஒன்று சேராதுன்ற மாதிரி தான் என்ன செய்யுது. ஏன்னா நம்ம பார்க்குறோம் பாருங்க, நம்ம என்ன சொல்கிறோம், சபை முடிஞ்சவொன்னே எல்லாம் இருந்து ஐக்கியப்பட்டுட்டு போங்க. எங்க ஆமேன்னு சொல்கிறதுக்குள்ள பாதி பேரை காணும். பாதி பேர் பாருங்களேன், தேவ பிள்ளைகள் ஐக்கியப்பட வேண்டும். அது மாத்திரம் இல்லை, 1 தீமோத்தேயு 6:12 சொல்லுகிறான், உன்னுடைய அழைப்பு விசுவாச வாழ்க்கை வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். விசுவாசத்துல ஓடி ஆகணும். தேவனுக்கு மகிமை உண்டாடு. நான் ஒவ்வொரு நாளும் அதை விட்டுட்டு என்ன செய்ய முடியாது. இன்னைக்கு அநேகர் இடத்துல என்ன இல்லைன்னு சொன்னா, அந்த விசுவாசம் இல்லை, நம்பிக்கை இல்லை. தேவன் செய்வார், தேவன் பார்த்து கொள்வார்னு காரியங்களை என்ன செய்ய முடியல, அப்படியே விட்டுட்டு கடந்து போக முடியல. எப்படியா ஆகல இதை செஞ்சிடணும். அது சொல்றார், நீ சும்மா இரு, நான் உனக்காக யுத்தம் பண்ணுவேன். நாம் என்ன சொல்றோம், இல்லை இல்லை நான் யுத்தம் பண்றேன், நீங்க அதுக்கு வேண்டியதெல்லாம் எனக்கு கொடுங்க. அது சொல்ற, சும்மா இரு. விசுவாசம் பாருங்க, இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது 1 தீமோத்தேயு 6:12 சொல்லுகிறது, விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு, பற்றிக்கொள். பாருங்க, அவர் சொல்லுகிறார், தேவன் என்ன எதிர்பார்க்கிறார் சொன்னா, இந்த விசுவாசத்துக்கான போராட்டத்தை நீ போராடு, ஓடி ஆகணும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாடேன்னா ஒரு பெரிய வெற்றிக்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். வெளிப்படுத்தல் 17:14 சொல்லுகிறது, அவர் உலகத்தை ஜெயித்தார், சத்துருவை ஜெயித்தார். பாருங்க, விரோதமாய் வந்த எல்லாவற்றையும் அவர் என்ன செய்தாரா, ஜெயம் எடுக்கிறதை பார்க்கிறோம். அந்த ஜெயத்தை அவர் என்ன செய்கிறாரா, தம்மோடு கூட இருக்கிறவர்களுக்கு தருகிறார். இதோ நான் உலகத்தை ஜெயித்தேன். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். அவரோடு கூட இருக்கிறவர்கள் என்ன செய்தார்களா, அந்த வெற்றியை சுதந்திரித்து கொண்டது மாத்திரம் அல்ல, அவர்கள் உண்மையுள்ளவர்களா, விசுவாச வாழ்க்கையில உண்மையா ஆபிரகாமை போல ஓடணும். தேவனுக்கு மகிமை உண்டாட்டு. கர்த்தர் அதை என்ன செய்தார், கனம் பண்ணினார். ஏன்னா அவனுடைய அழைப்பு காலங்கள் காத்திருக்க வேண்டி இருந்தது. ஆனாலும் என்ன செய்தானா, பொறுமையாய் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை விசுவாசித்து பொறுமையாய் காத்திருந்து பெற்றுக்கொள்ளுகிறதை பார்க்க அந்த விசுவாச வாழ்க்கை, சாட்சியான வாழ்க்கை. ஒரே ஒரு வசனத்தை என்னோடு கூட வாசிங்க. தானியேல் 5ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து பார்க்கிற போது 13 வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது. சூழல்களுக்கு நடுவிலே தேவ பிள்ளைகள் என்ன செய்ய வேண்டி இருக்கிறதா, அந்த வைராகியத்தை காண்பித்து ஜெயித்தாக வேண்டும். அன்னைக்கு இருந்த அந்த சூழல்கள் அங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ராஜாவுக்கு ஏற்பட்ட அந்த பிரச்சனையிலே
ராஜா என்ன செய்தான்னு சொன்னா, அநேக மந்திரவாதிகளை அழைத்திருக்கிறான். ஜோசியர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள், கல்தேயர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களோடு கூட தானியேலும் அழைக்கப்பட்டு இருந்தான். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். தானியேல் எல்லாரையும் தாண்டி என்ன செய்கிறதை பார்க்கிறோம், காரியங்களை ஜெயமாய் நடத்துகிறான். ஏன்னா தேவனுடைய அந்த அழைப்பிலே ஓடுகிற போது, தானியேல் அந்த அழைப்பிலே ஓடுகிறான், உண்மையாய் ஓடுகிறான். வேதம் சொல்லுகிறது 1 கொரிந்தியர் 1:24 ஆண்டவர் சொன்னார், கிரேக்கரானாலும் யூதரானாலும் எவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து என்ன செய்கிறாரா, தேவ ஞானமும் தேவ பலனுமாய். ஒண்ணுதான், அவர் நம்மை அழைத்திருக்கிறான்னு சொன்னா, அந்த அழைப்பிலே ஓடுகிற போது கிறிஸ்து நமக்கு எப்படி இருப்பாரா, தேவ பலனாய் இருப்பார், தேவ ஞானமாய் இருப்பார். எல்லாவற்றையும் தாண்டி கர்த்தர் ஜெயிக்க வைப்பார். அழைப்பை உணர்ந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் அதை தான் எதிர்பார்க்கிறார். ஒவ்வொரு நாளும் இந்த அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள்னு சொன்னார். ஏன்னா இந்த அழைக்கப்பட்டதுல அநேகர் எப்படி இல்லையா, வல்லவர்கள் இல்லை, ஞானிகள் இல்லை, ஒன்றும் பெரிய பணம் இல்லை, ஒன்றும் இல்லை. ஆனால் வசனம் சொல்லுகிறது, அழைப்பை மாத்திரம் கேட்டு இந்த சத்தத்துக்கு செவி கொடுத்து ஓடின போது கர்த்தர் அவர்களை ஜெயிக்க வைத்தார். இன்னைக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த அழைப்பை பற்றி கொள்ளுகிற போது ஆண்டவர் சொன்னார், சீயோன் குமாரத்தியே கெம்பீரித்து பாடு, நான் வந்து உன் நடுவிலே வாசம் பண்ணுவேன்னு கர்த்தர் சொன்னா, அவர் வந்து வாசம் பண்ணுவார். ஒரு நன்மையும் குறைவுபடாது.